அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பொது அறிவு அரசியலமைப்பிலிருந்து ஒரு 20 கேள்விகள், பொருளாதாரத்திலிருந்து ஒரு 25 கேள்விகள், யூனிட் 8லேருந்து ஒரு 25 கேள்விகள், ஐஎன்எம்லேருந்து ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 75 கேள்விகள் பார்க்குறக்கும். இதுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். சரிங்களா? போலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? குடியுரிமையில் சரியான விடை எதுன்னு கேட்குறாங்க. குடியுரிமை எந்த பகுதியில் இருக்குது? 2வது பகுதியில் இருக்குது இல்லையா? 5லிருந்து 11 வரைக்கும். விதி 1, பகுதி 1 இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லைகள் இல்லையா? 1 to 4 வரைக்கும். பகுதி 2 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமை. 3 அடிப்படை உரிமைகள் இல்லையா? 12லிருந்து 35 வரைக்கும். பகுதி 4 36லிருந்து 51 வரைக்கும். சரியா? 4லேயே 51 வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி. 2வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்க இல்லையா? ஒற்றை குடியுரிமை இந்தியா, கனடா, இங்கிலாந்து. சரியா? 3லேயுமே ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சரிதான். இரட்டை குடியுரிமை சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இல்லையா? இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சுவிட்சர்லாந்து என்னது? நேரடி மக்களாட்சியை கொண்ட நாடு. இது ரொம்ப முக்கியமானது, அதை மறந்துடாதீங்க. அடுத்து குடியுரிமை சிட்டிசன் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது இல்லையா? சிட்டிசன், சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் உருவானது இல்லையா? இங்கே 3வது தான் தவறாக இருக்குது. ஜனவரி 9 பிரவாசிய பாரதிய திவாஸ் இல்லையா? ஜனவரி 9 பிரவாசிய பாரதிய திவாஸ். வெளிநாட்டு வார் தமிழர்கள் தினமாக ஜனவரி 12 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 4 சரி. ஆப்ஷன் சி. மூன்றாவது கேள்வி, குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 நடைமுறைக்கு வந்த நாள், குடியுரிமை விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் கேட்குறாங்க. சரியா? குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ? 1955 வருது. அதுக்கப்புறம் எத்தனை திருத்தங்களை நம்ம பார்த்தோம்? 6 திருத்தங்கள் இருக்குது. என்னென்ன திருத்தங்கள்? 1986, 1992, 2003, 2005, 2015, கடைசியாக 2019 இல்லையா? 6 திருத்தங்களை பார்த்தோம். இந்த 2019க்கான திருத்தம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? விதிகள் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் பி ஜனவரி 10 2020 நடைமுறைக்கு வருது. விதிகள் நடைமுறைக்கு வர்றது மார்ச் 11 2024. சரியா? 4வது கேள்வி, கூற்று 1, ஒரு தனிநபர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. சரியா? ஒரு தனிநபர் தனது குடியுரிமையை தான் மாற்றிக்க முடியுமே தவிர்த்து தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது இல்லையா? இப்போது அமெரிக்காவுடைய நடந்து முடிந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ்ன்றவங்க இந்தியா வம்சாவழின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவங்க அமெரிக்க குடியுரிமை எப்போது வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம என்ன தான் சொல்கிறோம்? இந்திய வம்சாவழியான அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். அப்போது ஒருத்தருடைய நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமையை தானே மாற்றிக்கலாம் இல்லையா? அது சரிதான். 2வது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. 5வது கேள்வி, இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 பின்வரும் எந்த நாடுகளை சார்ந்த சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு 6 திருத்தம் பார்த்தோம் இல்லையா?
ஸோ அதில் கடைசியாக வந்த திருத்தம் 2019 இல்லையா? ஸோ அந்த திருத்தத்தில் எந்த நாடுகளை சார்ந்த சிறுபான்மையின மக்களுக்காக குடியுரிமை வழங்குறதுக்கான வழிவகையை செஞ்சாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ எந்தெந்த நாடுகள்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். சரியா? ஸோ இந்த 3 நாடுகளைச் சேர்ந்த சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செஞ்சோம். ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் பி. சரியா? ஸோ இந்த திருத்தம் 2014க்கு முன்னாடி இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த மக்கள், சரியா, அதாவது இந்து, சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இல்லை. சரியா? ஸோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ அதுதான் 2019 திருத்த சட்டமாக இருக்குது. ஸோ 5வது ஆப்ஷன் பி. 6வது கேள்வி, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களின் குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களின் குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் விதி. சரியா? ஸோ நம்ம குடியுரிமையை பகுதி 2 5லிருந்து 11 வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா? ஸோ விதி 5 என்ன சொல்லுது? 1950 ஜனவரி 26லேருந்து இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமைன்னு சொல்கிறது தான் விதி 5. சரியா? 6 என்ன சொல்லுது? பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கான குடியுரிமை. ஸோ அதாவது நம்ம கேள்வியே அதுதான். ஸோ ஆப்ஷன் சி. விதி 7 என்ன சொல்லுது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மறுபடியும் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கான குடியுரிமையை பற்றி பேசுகிறது விதி 7. விதி 8 என்ன சொல்லுது? பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்து, இல்லையா? ஸோ முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. ஸோ அப்போது பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் ஸோ பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை பெறலாம். அது விதி 8 சொல்லுது. விதி 9, சரியா, வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றதுக்கு அப்புறம் இந்திய குடியுரிமை செயலிழக்குது. அது 9. 10வது, இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே இந்திய குடியுரிமை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. விதி 11, குடியுரிமை சார்ந்த எதுவாக இருந்தாலும் அதை திருத்துற வழிமுறை எதுதான்? நாடாளுமன்றம் தான். ஸோ நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த 6 திருத்தங்கள் அந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அடுத்து 7வது கேள்வி. ஸோ பாண்டிச்சேரியில் வசித்தோர் இந்திய குடிமக்களாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாண்டிச்சேரி 14வது திருத்தம் 1962 பாகிஸ்தான் இந்தியாவோட இணையுது. ஸோ 1962 குடிமக்களாக அறிவிக்கப்படுறோம். சரியா? ஸோ 12வது சட்ட திருத்தம் 1962 தான். ஸோ டையூ டாமன் இணையுது. ஸோ தத்ரா நகர் ஹைவேலி 10வது திருத்தம் 1961 தத்ரா நகர் ஹைவேலி இணையுது. சரியா? ஸோ இப்போ கேட்டிருக்க கேள்வி என்ன? பாண்டிச்சேரியில் வசித்தோர் இந்திய குடிமக்களாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1962. ஆப்ஷன் டி. 8வது கேள்வி பாருங்கள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்ட யோசனை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து வாங்கணும் அப்படின்றது தான் கேள்வி. சரியா? எந்த நாட்டிலேருந்து வாங்கணும்? அயர்லாந்து அரசியலமைப்பிலேருந்து நம்ம வாங்கணும். சரியா? ஸோ இந்த அயர்லாந்து எங்கேருந்து வாங்கச்சுன்னு கேட்டால் ஸ்பெயின். சரியா? ஸோ 8க்கு ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறையினை வழிகாட்டும் நெறிமுறைகளும் இந்திய அரசியல் அமைப்பின் மனசாட்சியாகும் என்பது யாருடைய கூற்று? சரியா? ஸோ அடிப்படை உரிமையும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் இந்திய அரசியல் அமைப்பிற்கு மனசாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? கிரான்வில் ஆஸ்டின். சரியா? நாவல் அம்சம் சொன்னது யார்? அம்பேத்கர். சரியா?
ஸோ அரசியலமைப்பு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டும் நடைமுறைப்படுத்தி இருந்தால் சரியா இந்தியா உலகின் சொர்க்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? சாக்லாங்கிறவர் சொல்லியிருப்பார். டிபிஎஸ்பி அரசியலமைப்பிற்கே வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னது யார்? எல்எம் சிங்வி. சரிங்களா? ஸோ இவங்களாம் புகழ்பெற்ற அறிஞர்கள். சரியா? ஸோ கொடுத்துட்டு யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது முக்கியமானது தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 9 ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி. ஸோ ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ விதி 45 கல்விக்கான உரிமை. விதி 47 மதுவிலக்கு. விதி 49 தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பது மாநில அரசின் கடமைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? விதி 39 சம வேலைக்கு சம ஊதியம். ஆண் பெண்ணுக்கு சம உரிமை சம ஊதியம் கொடுக்கணும். எல்லாம் இது 39 தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ 3 4 2 1. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் என்னது? டிபிஎஸ்பி இல்லையா? ஸோ 36லேருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுதான். பதினோராவது கேள்வி பாருங்கள். அரசின் நெறிமுறை கோட்பாடுகளில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. அறிவியல் பூர்வ வேளாண்மை. சரியா? ஸோ 48 வேளாண்மையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை உருவாக்க இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ விதி 48 குடிசை தொழில்களை மேம்பாடு. இது வந்து என்ன? 43வது வேலை செய்வதற்கான உரிமை இல்லையா? ஸோ 39 தகவல் பெறுவதற்கான உரிமை தான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் இல்லாத ஒன்று. சரியா? ஸோ அப்போ 11க்கு ஆப்ஷன் டி. 12வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் மக்கள் நல அரசு என்னும் கோட்பாடு எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? ஸோ 36லேருந்து 51 வரைக்குமா? ஸோ 36 என்ன சொல்லுது? ஸோ பொது வருது. 37 நீதிமன்றத்தால் தலையிட முடியாது. ஸோ 38 மக்கள் அனைவரும் மக்கள் நல அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் விதி 38. சரியா? ஸோ மக்கள் நல அரசை உருவாக்குவது மக்களின் கடமைன்னு சொல்கிறது 38. ஸோ அது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் தான் இருக்குது. ஸோ 12 ஆப்ஷன் பி. ஸோ 13 பின்வரும் கூற்றுகளில் அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு பொருத்தமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? டிபிஎஸ்பியில் பொருத்தமானது எதுன்னு கேட்குறாங்க. இக்கொள்கை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இல்லையா? இப்போ தான் பார்த்தா 37 செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டின் நிர்வகிக்க அவசியமானவைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எந்த சட்டம் இயற்றினாலும் இதை மனதில் வைத்து கொண்டு இயற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து வகுத்துருக்காங்க. ஏன்னா அப்போதைய சூழ்நிலை இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கான நிதி இல்லைன்றதால இது காலப்போக்கில் செயல்படுத்தப்படும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது இல்லையா? ஸோ சமுதாய நலன்களை மக்களுக்கே தருவதே இதன் நோக்கமாகும். சரியா? ஸோ இது மூணுமே சரிதான். 1 2 3 சரி. 13 ஆப்ஷன் டி. 14வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பின் பகுதி 4A கீழான அடிப்படை கடமைகளுள் அடங்காத ஒன்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடிப்படை கடமைகள். ஸோ 4 டிபிஎஸ்பின்னு எல்லாருக்கும் தெரியும். 4ல் ஏ அடிப்படை கடமைகள் இல்லையா? ஸோ 42வது திருத்தம் 1976 ஸோ சரண் சிங் அவர்களால் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது தான் அடிப்படை கடமைகள் இல்லையா? ஸோ அப்போது 10 கடமைகள் இருந்தது. ஸோ 86 2002 ஸோ ஒன்று சேர்த்தாங்க, 11வதாக ஒன்று சேர்த்தாங்க. சரி, அந்த 86 தான் 21A வரும் இல்லையா?
ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டின் பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேசப்பணியாற்ற தயாராக இருத்தல் வேண்டும். சரிதான். பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தினை நிராகரித்தல் வேண்டும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வேண்டும். தேர்தலில் தவறாது வாக்களித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது அடிப்படை கடமைகளில் வைக்கலை. ஸோ தேர்தலில் தவறாமல் வாக்களிக்கணுன்றது இல்லை இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் தேர்தலில் 60% 70% வர்றதே பெரிய விஷயமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ 14 ஆப்ஷன் டி, தேர்தலில் தவறாது வாக்களித்தல் கிடையாது அடிப்படை கடமைகள். ஸோ நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போது தேசப்பணியாற்ற தயாராக இருத்தல், பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தினை நிராகரித்தல், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதெல்லாமே அடிப்படை கடமைகளில் வரக்கூடியது இல்லையா. பதினைந்தாவது கேள்வி பாருங்க. கூற்று ஏ, ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சரிதான். இவை மறுக்கப்பட்டால் குடிமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீதிமன்றத்தை நாட முடியாதுங்கிறது தான் 37வது விதியே இல்லையா. ஸோ ஏ சரி, ஆர் தவறு. ஸோ 15 ஆப்ஷன் சி. 16வது கேள்வி பாருங்கள். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அடிப்படை கடமைகளை நம்ம எந்த நாட்டிலிருந்து பின்பற்றணும்னா, ஸோ ரஷ்யாவிலிருந்து பின்பற்றுறோம் சரியா. ஸோ இங்கிலாந்திலிருந்து நம்ம குடியுரிமை, ஆஸ்திரேலியாவிலிருந்து பொதுப்பட்டியல், ஸோ தென்னாப்பிரிக்காவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ 17வது கேள்வி. அடிப்படை கடமையை பரிந்துரைத்த குழு சரண் சிங் கமிட்டி இல்லையா. ஸோ இதில் சரியானது கேட்குறாங்க. 2வது, இது 43வது சட்ட திருத்தத்தால் 1977 மூலம் சேர்க்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 14வது கேள்வியிலே பார்த்துட்டோம். 42வது சட்ட திருத்தம் 1976 இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் தப்பாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளுக்கான பகுதி 4A உள்ளது இல்லையா. ஸோ 1 மற்றும் 3 சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகளுள் அடங்காதது எதுன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ அடிப்படை கடமையில் இல்லாதது தான் இதுவும். தேசிய கீதத்தினை மதித்தல், பொது சொத்துக்களை காத்தல், பொது முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தொல்லியல் இடங்களை பாதுகாத்தல், இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இல்லையா. ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் இடங்களை பாதுகாத்தல் சரியா. இது அடிப்படை கடமையில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் வருது இல்லையா. ஸோ 49 நம்ம டிபிஎஸ்பியிலே பார்த்தோம் இல்லையா. ஸோ 18 ஆப்ஷன் சி. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறது மாநில அரசினுடைய கடமைன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 19வது கேள்வி. விதி 51A கே, பின்வருவனவற்றை ஆய்க. இவ்விதி 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருதல் தொடர்பானதாகும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ஆரம்ப கல்வி பெறும் உரிமையை மட்டுமே ஆகும். இது 86வது திருத்தம் 2002 மூலம் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 3மே சரியாக தான் இருக்குது இல்லையா. ஸோ 19 ஆப்ஷன் சி தான். 20வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சரிதான். ஸோ அடிப்படை கடமையை
நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாது இல்லையா? ஸோ பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், எங்கே பாதுகாக்கிறாங்களா? சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், நடக்குதா? இல்லையா? ஸோ ஒற்றுமையுடன் சிந்தனையை அறிவியல் பூர்வமாக செய்யணுன்றாங்க, அதெல்லாம் நடக்குதா? கிடையாது. ஸோ அதுக்காக நீதிமன்றத்தை நாடவும் முடியாது. ஸோ சரிதான், அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அல்ல. தற்பொழுது 11 அடிப்படை கடமைகள் உள்ளது, சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் 10, அப்புறம் 86வது திருத்தத்து மூலமாக 1 இல்லையா? ஸோ ஆக மொத்தம் 11 இருக்குது. ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். 20 ஆப்ஷன் ஏ. ஸோ 20 கேள்விகள் அரசியலமைப்பிலிருந்து முடிந்தது. ஸோ 21லேருந்து பொருளாதாரத்திற்கான கேள்விகள், சரியா? ஸோ வேளாண்மை அந்த தலைப்பிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். 21வது கேள்வி பாருங்கள். உயர் ரக விளைச்சல் திட்டம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ HYVP அப்படின்னா என்ன? ஹை ஹீல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்தியாவில் 1966, 67 தொடங்கப்படுது. ஸோ 1970-71க்குள்ள உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரிதான். ஸோ உயர் ரக விளைச்சல் தரும் விதைகள் மூலம் விதைகள் அறிமுகப்படுத்தப்படுது. உரங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல் மற்றும் நீர்ப்பாசன வசதியினை அதிகரித்தல் ஆகிய இத்திட்டத்தின் உள்ளடக்கியவை ஆகும்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ உயர் ரக விளைச்சல் தரும் விதைகள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ உரங்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்கிறோம், நீர்ப்பாசன வசதி தேவைப்படுது, சரியா? இந்த திட்டங்கள் எல்லாமே ஸோ பசுமை புரட்சியின் அடிப்படைகள் தான் இல்லையா? ஸோ இம்மூன்றும் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக பசுமை புரட்சின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அமெரிக்காவின் போர்ட் ஃபவுண்டேஷன், சரியா? ஃபோர்டு ஃபவுண்டேஷன் தான் HYV திட்டத்தின் இந்தியாவை அறிமுகப்படுத்துகிறது இல்லையா? ஹை ஹீல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, சரியா? ஸோ இது எல்லாமே பசுமை புரட்சியின் விளைவுகள்னு சொல்கிறோம், சரியா? ஸோ பசுமை புரட்சியை பற்றி நம்ம படிக்கணும்னா கொஞ்சம் டீப்பாக படித்தா தான் புரியும். ஸோ நம்ம வேளாண்மையை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், சரியா? ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் கொடுத்துறேன், இது புரிகிற மாதிரி, சரியா? ஸோ வேளாண்மை இந்தியாவில் 1951 மற்றும் 66 வரைக்கும், சரியா? உணவு தானிய உற்பத்தி 2.8% அளவில் இது உயர்ந்தது. ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் என்ன? 3% மேலே போயிட்டுருக்கு. ஸோ உணவு தானிய பற்றாக்குறை ஏற்படுது, சரியா? ஸோ நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து PL 480 ஒப்பந்தம்லாம் போட்டு கோதுமைலாம் கடன் வாங்கியிருப்போம், சரியா? ஸோ அந்த டைமில் சீன புரட்சி, பாகிஸ்தான் போர், இதெல்லாம் அதாவது சீன போர் புரட்சின்ட்டுனா சீன போர், பாகிஸ்தானோட போர்லாம் வந்தப்போ பஞ்சங்கள் அதிகமாகுது இல்லையா? ஸோ ஏன்னா பாகிஸ்தானில் பாதி பஞ்சாப் பாகிஸ்தானுக்கும் போயிடுச்சு. ஸோ பஞ்சாப் தான் முக்கியமான வேளாண்மை மாநிலமாக இருந்திருக்கும், மாகாணங்களாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பசுமை புரட்சியினுடைய தேவை ஏற்படுது இல்லையா? 1965 இதை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ நார்மல் போரான் அவர் தான் பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். அவர் அங்கே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர், சரியா? ஸோ அவர் தான் பசுமை புரட்சியை உருவாக்குறார். ஃபோர்டு ஃபவுண்டேஷன், சரியா? அவருடைய தான் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடியது. ஸோ அவர் உருவாக்குனது தான். ஸோ நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கிட்டு இங்கே செய்கிறோம். அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்கிட்டு இங்கே நம்ம விதைக்கும் பொழுது மண்வளம் மாறுபடுது. ஸோ மண்வளம் மாறுபடுறதால நம்ம போய் என்னென்னு கேட்கும் போது இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துங்க, களைக்கொல்லிகளை பயன்படுத்துங்க, ஸோ அதிக நீர்ப்பாசனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த நீர்ப்பாசன வசதிகள், உயர் ரக விளைச்சலை தரும் விதை, அந்த உரங்கள் இதெல்லாமே நம்ம கொண்டு வரும், சரியா? ஸோ நார்மலாக நம்ம அதிக நீர்ப்பாசனம் தேவைப்படாது. ஆனால் உயர் ரக விளைச்சலை கொண்டு வரும்போது அதிக நீர்ப்பாசனமும் தேவைப்படுது, பூச்சிக்கொல்லி தேவைப்படுது இல்லையா? களைக்கொல்லின்ட்டு நம்ம ஈடுபடுறோம், சரியா? ஸோ 1க்கு 2 மடங்காக அது விளைச்சலை தந்தது.
ஸோ அப்போதைய உணவு தானிய உற்பத்தி பெருகுச்சு இல்லையா. ஸோ பட்டினிச்சாவுகளை குறைச்சதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்த பசுமை புரட்சிக்கு உண்டு. ஸோ இதனால் நிறைய தீமைகளும் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம வேளாண்மையை தனியாக பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த திட்டம் இந்தியாவில் 66, 67 தொடங்கப்படுது. 70, 71க்குள்ளே உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக இந்த திட்டத்தை உருவாக்குறோம். ஸோ உயர் ரக விளைச்சல், உரங்கள் பயன்பாடு அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதியை அதிகரித்தல், இது எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. ஸோ இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த பசுமை புரட்சின்னு சொல்கிறோம். ஸோ இது அமெரிக்காவினுடைய ஃபோர்டு ஃபவுண்டேஷனுடைய திட்டம். இது நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சரிதான். ஸோ 21 ஆப்ஷன் டி. ஸோ 22வது கேள்வி பாருங்கள். ஸோ எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இடப்பெயர்வு வேளாண்மையை குறிக்கக்கூடியதை சொல்கிறாங்க. ஸோ ஜூம் அப்படின்னா அசாமில் அழைக்கப்படுது. பொடுனா ஒடிசா மற்றும் ஆந்திராவில். மாசன், பிவார், பெண்டா, பீரா இதெல்லாமே மத்திய பிரதேசத்தில் அழைக்கக்கூடிய பெயர். சரியா. ஸோ பொன்னம் இது கேரளாவில். ஸோ இதெல்லாம் நான் இடப்பெயர்வு வேளாண்மையே வேறு பெயர் அங்கே அழைக்கப்படுறது. சரியா. ஸோ எத்தனை சரியாக இருக்குன்னா 3 இணையுமே சரிதான். சரியா. ஸோ அசாமில் எப்படி அழைக்கிறாங்க, ஜூம்னு அழைக்கிறாங்க. ஒடிசா ஆந்திராவில் பொடுன்னு அழைக்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேசத்தில் 4 அழைக்கப்படுது. மாசன், பீவார், பெண்டா, பீரா இது எல்லாமே. சரியா. ஸோ இது இல்லாமல் கேரளாவில் பொன்னம்னும் அழைக்கப்படுது. ஸோ 22 ஆப்ஷன் சி 3 இணைகளுமே சரியாகத்தான் இருக்குது. 23வது கேள்வி. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். சரியா. ஸோ இது தெரியாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். ஸோ வெறுமனே பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் நார்மன் போர்லாக். சரியா. ஸோ அமெரிக்க வேளாண் ஆராய்ச்சியாளர். ஸோ பசுமை புரட்சி இந்தியாவிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இல்லையா. ஸோ 1970 இவருக்கு நோபல் பரிசு கூட கொடுத்தாங்க. ஸோ 3 இணைகளுமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் நார்மன் போர்லாக். ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். சரியா. ஸோ வெண்மை புரட்சி பால்காக இல்லையா. ஸோ 23 ஆப்ஷன் ஏ. ஸோ 24வது கேள்வி பாருங்கள். ஸோ தாங்கும் இருப்பின் குறிக்கோள். சரியா. ஸோ என்ன பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்கும் இருப்பு அப்படின்னா என்ன, அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ பால் உற்பத்தி அதிகரித்தலா, போதுமான உணவு தானியங்களை அதிகரித்தலா, விஞ்ஞான தொழில் நுணுக்க விதைகளை அதிகரித்தலா, இல்லை இது எல்லாமும் மேற்கண்ட அனைத்துமா அப்படின்றது கேள்வி. சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய உணவுக் கழகத்தை பற்றி தெரியணும் இல்லையா. இந்திய உணவுக் கழகம், இந்தியன் ஃபுட் கார்ப்பரேஷன் இல்லையா. 1964 சட்டத்தின்படி 1965 இந்திய உணவுக் கழகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது தாங்கும் இருப்புன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்காக. சரியா. ஒரு போரோ அல்லது பெரும் பஞ்சங்களோ நிகழும் பட்சத்தில் ஸோ 3 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம சேமித்து வைக்கணும். சரியா. ஸோ சுமார் 25 மில்லியன் டன் நம்ம சேமித்து வச்சுட்டு தான் இருக்கும். சரியா. ஸோ புதுசு வரும்போது சேமிப்பில் இருக்கிறத எடுத்து தள்ளிட்டு புதுசை பஃபரில் வச்சுருவாங்க. ஸோ போதுமான உணவு தானியங்களை அதிகரித்தல்
தாங்கும் இருப்பினுடைய குறிக்கோள் வந்து இதுதான் இல்லையா. ஸோ இந்த 3 மாதம் முக்கியமானது, 25 மில்லியன் டன் வந்து முக்கியமானது. சரியா. ஸோ FCI ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியன் லிமிடெட். சரியா. ஸோ 24 ஆப்ஷன் பி. ஸோ தாங்கும் இருப்புனா இப்போ ஃபர்ஸ்ட் ஆகும். ஸோ 25வது கேள்வி பாருங்கள். பசுமை புரட்சியோடு தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ வீரிய விதைகளை பயன்படுத்துவது, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை உரங்களை பயன்படுத்துவது கிடையாது. ஸோ நீர்ப்பாசன வசதியை அதிகரிப்பது. சரியா. ஸோ பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை உரங்கள் அல்ல. சரியா. ஸோ பசுமை புரட்சியின் குறைபாடுகள் நம்ம பார்த்தோன்னா, ஸோ நீர் பற்றாக்குறை வந்தது. சரியா. 1 கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட 5 டன் நீர் வந்து செலவு பண்ணுற மாதிரியான தேவை இருந்தது. ஸோ செலவும் அதிகமாச்சு. ஸோ உரம், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் இதெல்லாமே வாங்கி போட வேண்டிய தேவை இருந்தது இல்லையா. ஸோ விவசாயிகளுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வும் அப்போ உருவாது இல்லையா. ஸோ அரிசி கோதுமை போடுறவங்கெல்லாம் பணக்காரர்களாகவும், தானியங்கள் போடுறவங்களாம் ஏழைகளாகவும் மாற்றப்பட்டது. சரியா. ஸோ நெல் மட்டுமே போட்டு மண்வளம் வந்து கெட்டு போச்சு. சரியா. ஸோ இது எல்லாமே பசுமை புரட்சியினோட குறைபாடுகளாக நம்ம பார்க்குறோம். சரியா. சுற்றுச்சூழல் குறைபாடுகள் இதெல்லாமே பார்ப்போம். சரியா. ஸோ வேளாண்மை பார்க்கும்போது அதை நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இங்கே பசுமை புரட்சியின் தொடர்பு இல்லாததுன்னு பார்த்தோன்னா இயற்கை உரங்கள் வந்து பசுமை புரட்சியோடு தொடர்பு இல்லாதது. ஸோ ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. இங்கே 26வது கேள்வி. கிசான் கடன் அட்டை குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 1999 அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 1998 அறிமுகம் செய்யப்படுது. இது RV குப்தா கமிட்டி. சரியா. ஸோ RV குப்தா கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இது சரிதான். இது விவசாயிகளின் நீண்டகால கடன் தேவையை பூர்த்தி செய்ய கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. சரியா. ஸோ விவசாயிகளுக்கான கடன்கள் முன்னாடியே வழங்கப்பட்டது. சரியா. அந்த பசுமை புரட்சியில் அதிகமான செலவுகள், இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லிகள் இதெல்லாம் போடணுன்றதுக்காக அவங்க செலவு பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக பேங்க்ஸ்லாம் வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு அப்போதைய பிரதமர் வந்து இந்திரா காந்தி அம்மையார் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்போ எந்த பேங்க்ஸும் கடன் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்றத இந்திரா காந்தி அம்மையார் புரிஞ்சுக்கிட்டு தான் 1969 14 தேசிய வங்கிகளை வந்து தேசியமயமாக்கலை வந்து ஈடுபடுறாங்க. சரியா. ஸோ அதுக்கப்புறம் 1980 ஒரு 6 வங்கி தேசியமயமாக்குறாங்க. சரியா. ஸோ இது எல்லாமே விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ நீண்டகால கடன் தேவைங்கிறது இங்கே தவறு. ஸோ இது நபார்டு வங்கியினால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். ஸோ நபார்டு வங்கியின் தோற்றம் 1982. ஸோ நபார்டு வங்கி சிவராமன் குழு. சரியா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மறந்துடாதீங்க. சிவராமன் குழு நபார்டு வங்கியின் தோற்றுவிப்பதற்கான குழு எதுனா சிவராமன் குழு. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்டது 1982. ஸோ நபார்டு வங்கியிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நபார்டு வங்கியை பற்றி நம்ம விரிவாக ஒரு வகுப்பில் பார்க்கலாம். சரியா. ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் 98 கிசான் கடன் அட்டை உருவாயிடுச்சு. ஸோ RV குப்தா கமிட்டி. ஸோ 2 4 இங்கே சரியாக இருக்குது. ஸோ 26 ஆப்ஷன் சின்ற டி. ஸோ 27வது கேள்வி. சரியா. தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. உலக அளவில் இந்தியா கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. சரிதான். உலக அளவில் இந்தியா காப்பி உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் தவறாக இருக்குது. சரியா. புத்தகத்தின் அடிப்படையில் 7வது இடத்திலும், ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக 5வது இடத்துலையும் இருக்குது. ஸோ உலக அளவில் இந்திய நிலக்கடலை உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான்.
உலகளவில் இந்தியா பருத்தி உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, புத்தகத்தின் அடிப்படையில் 2வது இடம். இப்போ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக ஃபஸ்ட் பிளேஸுக்கு பருத்தியில் நம்ம வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ 27 ஆப்ஷன் பி. ஸோ கரண்ட் அஃபேராக எடுத்துக்கிட்டால் காப்பி உற்பத்தியில் நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம், 7வது இடத்துல இருந்து. பருத்தி பார்த்தோன்னா 2வது இடத்துலேருந்து நம்ம 1வது, அதாவது முதல் இடத்துக்கு வந்துட்டோம். சரியா? ஸோ புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம ஆப்ஷன் பி தான் இங்கே தவறாக இருக்குது. ஸோ 7ன்னு கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில், 10ஆம் வகுப்பில் இருக்கும். ஸோ 5வது இடத்துல இப்போது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வந்திருக்கு, இங்கே 2வதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பி தான் இங்கே தவறாக இருக்குது. சரியா? ஸோ 28வது கேள்வி பாருங்கள். ஸோ ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தங்க நூலிழை புரட்சி எது? சணல் உற்பத்தி. வெள்ளி நூலிழை புரட்சி எது? பருத்தி உற்பத்தி. வெள்ளி புரட்சி முட்டை. நீல புரட்சி மீன்கள். சரியா? ஸோ இந்த எல்லா புரட்சிக்குமே ஸோ எப்போ செய்யப்பட்டது? 2ஆம் பசுமை புரட்சியில் நம்ம செஞ்சோம். சரியா? ஸோ 2ஆம் பசுமை புரட்சி வருவதற்கான தேவை எங்கேருந்து ஏற்படுது? சரியா? ஸோ 1995 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாகுது இல்லையா? ஸோ நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதிக்கும் போகுது. சரியா? உணவு தானியங்கள் ஏற்றுமதிக்கு போகுது. ஸோ அந்த டைமில் நம்ம அதிகமாக பசுமை புரட்சியின் தாக்கத்தால், சரியா, ஸோ நம்ம குறைபாடுகளாக பார்த்தோம் இல்லையா? ஸோ நீர் பற்றாக்குறை, அதிக ரசாயனங்கள் போடுறோம். ஸோ இது எல்லாத்துடைய விளைவும் ஸோ இந்த WTO வந்து தர நிர்ணயம் வைக்கிது. சரியா? நீங்கள் அதிக பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஏற்றுமதிக்கு இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை WTO விதிக்குது. ஸோ இதன் காரணமாகத்தான் நம்ம வந்து பசுமை புரட்சியிலிருந்து நம்ம மீண்டு இயற்கை பக்கம் திரும்புகிறோம். சரியா? ஸோ இது இல்லைன்னா ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் ரசாயனங்களோட தான் போயிட்டுருப்போம். ஸோ கொஞ்சமாவது இயற்கை பக்கம் திரும்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இது அமையுது. ஸோ இதனுடைய விளைவு தான் தேசிய வேளாண் கொள்கை 2000 கொண்டு வந்தோம். சரியா? ஸோ 2ஆம் பசுமை புரட்சி 2004 அறிவித்து 2006 மற்றும் 7 நடைமுறைப்படுத்தினாங்க. சரியா? ஸோ அதோடைய விளைவு தான் தங்க நூலிழை புரட்சி, மீன், பருத்தி, முட்டை, இறைச்சி எல்லாமே. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி அரிசி கோதுமை மட்டும்தான் இல்லையா? ஸோ ஏன் இப்போ இதெல்லாம் பார்க்குறோன்னா இதுக்கு அடிப்படை வந்து 2ஆம் பசுமை புரட்சி தான் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இந்த தகவல்லாம் பார்க்குறோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமானது. ஸோ 3, 2, 4, 1. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள். 3, 2, 4, 1. 28 ஆப்ஷன் ஏ. ஸோ 29வது கேள்வி. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வேளாண்மையின் காலங்கள். ஸோ காரிஃப் பருவம் ஜூன்லேருந்து ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, ஜூன்லேருந்து செப்டம்பர். ராபி அக்டோபர்லேருந்து மார்ச். சையத் ஏப்ரல் டு ஜூன். சரியா? ஸோ இங்கே 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ இப்போ எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னா ஒரு இணை தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. காரிஃப் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர், ராஃபி அக்டோபர்லேருந்து மார்ச், சையத் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும். சரியா? ஸோ இப்போ 29 ஆப்ஷன் ஏ, ஒரு இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ 30வது கேள்வி பாருங்கள். குறைந்தபட்ச ஆதார விலை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மினிமம் செல்லிங் ப்ரைஸ். ஸோ எம்எஸ்பி என்பது விவசாயிகளின் விளைபொருள்களை அரசாங்கம் வாங்கும் பொழுது வழங்கப்படும் உத்தரவாத தொகை ஆகும்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எம்எஸ்பின்னா என்ன? விவசாயிகள் விளைபொருட்களை அரசாங்கம் வாங்கும் பொழுது ஸோ குறைஞ்சபட்ச உத்தரவாதம். சரியா? ஸோ இன்றைக்கி உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணும்போது மார்க்கெட்டில் இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றத வச்சு உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த உற்பத்தி பண்ணி அது விற்கப்படும் பொழுது அதோட விலை வந்து வீழ்ச்சியை சந்திச்சுதுன்னா
ஸோ விவசாயி பாதிக்கப்படுவான். சரி, எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ தக்காளி வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி 200 போச்சு. ஸோ அதை பார்த்து விவசாயி வெங்காயம் தக்காளி போடுறாப்புலனா, ஸோ அது வளர்ந்து வந்து விற்க போகும்போது அது 200 இருந்தது குறையுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ குறைஞ்சபட்ச ஆதார விலை அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ ஜூன் மாதம் தான் போடுவாங்க. சரியா? இப்போ கரும்பு எக்ஸாம்பிளுக்கு 150 ஒரு பொருள் நிர்ணயிச்சிட்டாங்கன்னா, ஸோ இதை நம்பி மக்கள் வந்து பயிரிடுறாங்க. ஸோ அவங்க பயிரிட்டு முடித்ததுக்கப்புறம் அது மார்க்கெட் ரேட் 100 குறைஞ்சிருந்தாலும் 150 தான் விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குவாங்க. அதுதான் மினிமம் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அரசாங்கம் வாங்கக்கூடிய உத்தரவாத தொகை. ஸோ எம்எஸ்பி பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவால் அறிவிக்கப்படுகிறதுன்றாங்க. ஆமாம், பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு தான் அறிவிக்குது. வேளாண் செலவு மற்றும் விலைக்குழு வழங்கிய பரிந்துரை அடிப்படையில் எம்எஸ்பி அறிவிக்கப்படுகிறது. சரியா? ஸோ வேளாண் செலவு மற்றும் விலைக்குழு அந்த பரிந்துரையில் தான் கொடுக்குறாங்க. எம்எஸ்பி என்பது பயிர் விலை வீழ்ச்சியின் பொழுது விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் ஒரு வகை காப்பீடு. சரியா? ஸோ இது வந்து விவசாயிகளுக்காக அரசு வழங்கக்கூடிய ஒரு விதத்தில் காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்பி என்ற கருத்து முதலில் கோதுமைக்காக 1966 மற்றும் 67 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ 30 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ 31வது கேள்வி, சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நடுத்தர நீர்ப்பாசன திட்டம் 20,000 முதல் 10,000 ஹெக்டர்கள். சரியா? ஒரு ஹெக்டர்னால் 2.4 ஏக்கர், அதாவது 2.5 ஏக்கர் வந்து ஒரு ஹெக்டார்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சிறிய நீர்ப்பாசன திட்டம் 2,000 ஹெக்டர்கள், நடுத்தரம் 2,000லேருந்து 10,000 ஹெக்டர்கள், 10,000க்கு மேலே பெரிய நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ 20,000 கிடையாது, 10,000க்கு மேலே கணக்கு. ஸோ அப்போ 3 மட்டும் இங்கே தவறாக இருக்குது. ஸோ இந்த நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த தாமோதர் பள்ளத்தாக்கு, பக்ரானங்கல், ராகுட், சரியா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்களுக்காக ஸோ சொல்கிறது தான். சரியா? ஸோ சிறிய நீர்ப்பாசன திட்டம்னா 2,000 ஹெக்டர்கள், நடுத்தரம்னா 2,000 முதல்ல 10,000 ஹெக்டர்கள், பெரிய நீர்ப்பாசனம்னா 10,000க்கும் மேலே. சரியா? ஸோ 31 ஆப்ஷன் சி. ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஹெக்டர் வந்து 2.4 ஏக்கர், அதாவது 2.5 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டார். சரியா? 32வது கேள்வி பாருங்கள். தீவிர வேளாண்மை என்பது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தி, குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உற்பத்தி செய்யப்படுவது, இவ்வகை வேளாண்மை வணிகத்தில் ஈடுபடுத்துவது இல்லை. ஸோ எது தீவிர வேளாண்மைனா குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தி, இதுதான் தீவிர வேளாண்மை. சரியா? ஸோ இது ரெண்டும் தன்னிறைவு வேளாண்மை. ஸோ இங்கே ஏ மட்டும்தான் சரி. சரியா? குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தின்றது தீவிர வேளாண்மையை குறிக்குது. ஸோ 32 ஆப்ஷன் ஏ. 33வது கேள்வி, எரித்தல் மற்றும் வெட்டுதல் மேலாண்மை. சரியா? எரித்தல் மற்றும் வெட்டுதல் வேளாண்மை என்பது என்ன? சரியா? இடப்பெயர்வு வேளாண்மை, அதை தான் வந்து எரித்தல் மற்றும் வெட்டுதல் வேளாண்மைன்னு சொன்னாங்க. சரியா? ஸோ நல்லா விளைவிச்சிட்டு அதோட மண் வளம் குறைகின்ற பொழுது ஸோ அதை விட்டு நகர்ந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அதுதான் இடம்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எரித்தல் மற்றும் வெட்டுதல்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இடம்பெயர்வு வேளாண்மையுடைய மறுபெயர் தான் எரித்தல் மற்றும் வெட்டுதல் மேலாண்மைன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ 31 ஆப்ஷன் ஏ. ஸோ 32 பாருங்கள். 32ன்ற 34. சரியா? ஸோ பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பசுமை மாறா புரட்சியின் உட்கருத்துக்கள்
பசுமை மாறா புரட்சி இல்லையா, எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பின்னாட்களில் பசுமை புரட்சியினோட விளைவு அதோட டிஸ்அட்வான்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ இயற்கை பக்கமே திரும்பி வருவதற்கான ஒரு முயற்சி தான் பசுமை மாறா புரட்சின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, சரியா. ஸோ குறைந்த இடுபொருட்களின் அதிக உற்பத்தின்னு சொல்கிறாங்க, சரியா. அது பசுமை புரட்சி தான். இது பசுமை மாறா. புதுப்பிக்க சக்தி பயன்பாடு, சரியா, அதை தான் இயற்கை உரங்களை சொல்கிறோம். மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேண இல்லையா. ஸோ சுற்றுச்சூழல் முக்கியம், சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, மாசடைந்துருச்சு, பசுமை புரட்சியின் காரணமாக ரசாயனங்களை கொட்டி உரத்தை கொட்டி 3 போகமும் நெல்லையே போட்டு மண்ணோட வளம் குறைஞ்சி போச்சு, மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது இல்லையா. ஸோ அடுத்து நிலம் துண்டாதல் தடுக்குதல், சரியா. ஸோ நிலம் துண்டாதல் நிலச்சீர்தத்தில் கூட பார்ப்போம், நிலத்தை தொகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ இந்த துண்டு ஒன்று இருக்கும், ஸோ அடுத்த துண்டு வேறு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அதுக்கு அடுத்த துண்டு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, சரியா. ஸோ இப்படி வச்சுருந்தா இங்கே போட்டுட்டு அந்த நிலத்தை தாண்டி இன்னொரு இடத்துல போய் திரும்பி வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சரியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் ஒருத்தது, இந்த இடத்தும் வேட ஒருத்தது, ஸோ இந்த இடம் ஒரு நபருது. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஸோ கஷ்டம்தான், சரியா. ஸோ இப்படி இருக்கிறவங்க ஸோ இந்த நிலத்தை இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ பக்கத்தில் இடம் இருக்கும்போது அவங்க ஈஸியாக அதை வேளாண்மை செஞ்சுக்குவாங்க, சரியா. ஸோ இதுதான் நிலம் துண்டாகப்படுவதை தடுத்தல், சரியா. ஸோ குறைந்த இடுபொருளில் அதிக உற்பத்தி தேவையில்லாதது. ஸோ 2, 3, 4 சரி. ஸோ 34 ஆப்ஷன் பி. ஸோ இதாவது 2வது பசுமை புரட்சி காலகட்டத்தில் தான் இது வந்து மேலோங்குது. நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் வந்து லேண்டு டு லேவ்னு ஒன்று எடுத்துகிட்டு வர்றார், சரியா. ஸோ மண்ணை எடுத்துகிட்டு வந்து மண்ணை சோதித்து ஸோ அந்த இடத்துல என்னென்னலாம் விளையக்கூடிய பண்புகள் இருக்குது, அந்த மண் சார்ந்த எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாங்க, சரியா. ஸோ வெற்றி கொடிக்கட்டில் கூடவா பார்த்திபன் மண் அள்ளிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ 34 ஆப்ஷன் பி. ஸோ 35வது கேள்வி பாருங்கள். ஸோ தவறான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ ஐஏடிபி அப்படின்னா என்ன? இன்சென்டிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், சரியா. இன்சென்டிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1960லேருந்து 61 காலகட்டத்தில் நம்ம இந்தியா செஞ்சது, சரியா. அதாவது ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில், சரியா. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தஞ்சை, பஞ்சாபில் லூதியானாவில், ராஜஸ்தானில் பாலியில், உத்தரப்பிரதேசில் அலிகார், பீகாரில் வந்து ஷானாபாத், சத்தீஸ்கரில் ராய்ப்பூர், இன்னும் ஒரு பிளேஸ் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் இந்த இன்சென்டிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்தினாங்க, சரியா. ஸோ இது 60-61 காலகட்டத்தில் தான். ஆனால் இது ஒரு பெரிய விளைவுகளையோ விளைச்சலையோ தரலை, சரியா. ஸோ இதன் காரணமாக தான் ஸோ ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமாக ஹை ஹீல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் வந்து கொண்டு வரும் 1966-67, சரியா. ஸோ இதுவும் சரி தான், இதுவும் சரி தான். அடுத்து புதிய தேசிய வேளாண் கொள்கை, சரியா, 2000. இதுதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பின் விளைவாகவும் பார்க்கலாம், இயற்கைக்கு நம்ம திரும்புறதாகவும் பார்க்கலாம், சரியா. அரசியல் காரணம்னு பார்த்தா WTO தான், சரியா. இயற்கைக்கு நம்ம திரும்புகிறோன்றதையும் தாண்டி ஸோ இதுக்காக தான் வந்தது புதிய வேளாண் கொள்கை 28/7/2000, சரியா. ஸோ இதோட விளைவு தான்
பசுமை புரட்சி, இரண்டாம் பசுமை புரட்சி 2004 அறிவிக்கப்பட்டு 2006லிருந்து 7 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. ஸோ இப்போது தவறானது எதுனா இரண்டாம் பசுமை புரட்சி 2003 கொடுத்துருக்கிறது தவறு. 4 அறிவிக்கப்பட்டு 2006-7 செயல்பாட்டில் இருந்தது. சரியா? ஸோ ஐஏடிபி முக்கியமானது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 60-61. சரியா? ஸோ 7 டிஸ்ட்ரிக்டில் ஸோ ஒரு 6 எழுதிட்டேன். ஸோ 1 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 41வது கேள்வி பாருங்கள். இந்திய வேளாண்மையை பொதுவாக இவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எப்படி வகைப்படுத்தலாம்? நில உபரி மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை. ஸோ வாய்ப்பே இல்லை. நில உபரி மற்றும் தொழிலாளர் உபரி இல்லை. நில பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர் உபரி பொருளாதாரம் இல்லை. நில பற்றாக்குறை ஆமாம் மசீதான். சரியா? நில பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர் உபரி பொருளாதாரம். சரியா? ஸோ நம்ம மக்கள் தொகை ரொம்ப 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 அதிகம் இல்லையா? ஸோ நிலங்கள் பற்றாக்குறையாகத்தான் இருக்குது. ஸோ நம்முடைய வேளாண்மை நிலப்பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர் உற்பத்தி பொருளாதாரமாக இருக்கிறது. நான் இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட்டோம் இல்லையா? ஸோ வேளாண்மைக்கான நிலங்கள் பற்றாக்குறையாகத்தான் இருக்குது. ஸோ 41வது கேள்வி ஆப்ஷன் சி. 42வது கேள்வி சரியான விடையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேளாண் உற்பத்தி திறனை கணக்கிட பின்வரும் சூத்திரங்களில் எது பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வேளாண்மை உற்பத்தி திறனை எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, மொத்த உற்பத்தி மற்றும் நிலத்தின் பரப்பளவு ஆப்ஷன் ஏழே இருக்க பாருங்கள். சரியா? மொத்த உற்பத்தி எவ்வளோ, ஸோ நிலத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ. ஸோ நிலத்தினுடைய பரப்பளவு மொத்த உற்பத்தி. சரியா? இதுதான் கணக்கிடப்படும். சரியா? ஸோ அந்த நிலத்தினுடைய பரப்பளவு தான் முக்கியம். சரியா? ஸோ அங்கே எத்தனை பேரை வச்சு வேலை செஞ்சாலும் அந்த நிலத்துக்கான பரப்பளவுக்கான ரிசல்ட்டு தான் வரும். சரியா? ஸோ நிலத்தின் பரப்பளவு தான் இங்கே முக்கியமானது. ஸோ மொத்த உற்பத்தி மற்றும் நிலத்தின் பரப்பளவு. ஸோ 42 ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ 43வது கேள்வி பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆண்டு? 2023 ஆண்டு இல்லையா? ஸோ அடுத்து 44வது கேள்வி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். சரியா? ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆண்டு? 1929 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்படுகிறது. சரியா? ஸோ 44 ஆப்ஷன் பி. ஸோ 45வது கேள்வி பாருங்கள். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா. ஸோ குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல், தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டம். ஸோ நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் விவசாயத்தினை ஊக்குவிக்கவும் வகையில் ஏற்படுத்துதல். சரியா? ஸோ இது எல்லாமே பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா தான். அந்த திட்டத்தின் மூலமாக வந்தது தான். சரியா? குறைஞ்ச அளவு நீரில் அதிக மகசூலை பெறுறது. சரியா? இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இது எல்லாமே இதனுடைய பின்விளைவுகள் தான். சரியா? ஸோ இதால் பயனடைந்த மாநிலங்கள்னு பார்த்தோன்னா ஸோ ஒரு 5 மாநிலம். சரியா? ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். சரியா? ஸோ இந்த 5 மாநிலங்களும் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனாவால் பயன்படுறது. அதாவது 78% நீர் சேமிப்பு செய்யப்பட்டிருக்கும். சரியா? ஸோ 45 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ சாரி, விரையில் ஒரு 5 கேள்வியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 35 பார்த்துருந்தோம், அடுத்து 41 போயிட்டுருக்கேன். சரி, 36வது கேள்வி பாருங்கள். ஸோ ஒரு பொறுத்துக்க தான். சரியா? இதுவும் 2வது பசுமை புரட்சியினுடைய விளைவுகள் தான். சரியா? ஸோ முட்டை
வெள்ளி. உரம் சாம்பல் புரட்சி. தேன் பொன் புரட்சி. தோல் பழுப்பு புரட்சி இல்லையா? ஸோ 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏலே வந்துருச்சு இல்லையா? ஸோ 36 ஆப்ஷன் ஏ. 37வது கேள்வி பாருங்கள். விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு 1985. அதாவது ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ இதன் விளைவாகத்தான் 1999 ஸோ இந்திய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் ஆணையம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ 37 ஆப்ஷன் சி. 38வது கேள்வி. கீழ்கண்ட இணைகளுள் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத இணை. சரியாக பொருந்தாத இணை. ஸோ ஏ பாரம்பரிய வேளாண்மை முறை. சரியா? ஸோ அது தன்னிறைவு வேளாண்மை. பழங்குடியின வேளாண்மை இடப்பெயர்வு வேளாண்மை. இயந்திரமாக்கல் முறை தீவிர வேளாண்மை. ஸோ மானாவாரின்னு கொடுத்துருக்காங்க. இது கலப்பு கிடையாது. கலப்புனா என்ன? பயிர் வைக்கிறது, கால்நடைகளை பார்த்துக்கிறது, இதெல்லாமே தானே கலப்பு. ஸோ மானாவாரின்றது ஸோ மழைநீரை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள். மழைநீர் மூலம் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் தான் மானாவாரி சாகுபடின்னு சொல்லுவாங்க. ஸோ 38 ஆப்ஷன் டி. ஸோ 39வது கேள்வி. இந்திய வேளாண்மை கணக்கெடுப்பு எவ்வளவு கால இடைவெளியில் நடத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்திய வேளாண்மை கணக்கெடுப்புங்கிறது ஸோ யார்கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குது, யார் குத்தகைக்கு விட்டுருக்கா, அந்த நில உரிமையாளருடைய பொருளாதார நிலை என்ன. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கணக்கெடுப்பு செய்கிறாங்க. சரியா? ஸோ அதுதான் வேளாண் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஸோ எந்த ஆண்டு இடைவெளியிலனா ஸோ நம்ம அரசியல் மாதிரி தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. ஸோ 31 ஆப்ஷன் பி. சரியா? ஸோ 39 ஆப்ஷன் பி. ஸோ 40வது பாருங்கள். நில உரிமை அடிப்படையில். சரியா? ஸோ நில உரிமை அடிப்படையில் குறு விவசாயி என்பவர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த 4ல் எது வரும்? 1 ஏக்கர் குறைவான நில உரிமையாளர், 1 ஹெக்டர், 2 ஏக்கர், 2 ஹெக்டர். சரியா? ஸோ இதை நம்ம பிரித்தோம்னா குறு, சிறு, நடுத்தர. சரியா? ஸோ அரை நடுத்தர வரும், அடுத்து நடுத்தர, அடுத்து பெரிய. சரியா? ஸோ குறுனா 0லேருந்து 1, சிறுனா 1லேருந்து 2, அரை நடுத்தரனா 2லேருந்து 4, ஸோ நடுத்தரனா ஸோ 4லேருந்து 10, பெரியனா 10க்கு மேலே. சரியா? ஸோ இது எல்லாமே ஹெக்டர்கள் தான் வரும். ஏக்கர் வர்றது ஹெக்டர். ஹெக்டர்னால் 1 ஹெக்டர் = 2.4 ஏக்கர்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே பார்த்துடணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த குறு விவசாயிகளா 0லேருந்து 1 ஹெக்டர். ஸோ அப்போது 1 ஹெக்டருக்கும் குறைவான நில உரிமையாளர் குறு விவசாயி என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ 40 ஆப்ஷன் பி. ஸோ இது முக்கியமானது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. குறுனா 0லேருந்து 1 ஹெக்டர், சிறுனா 1லேருந்து 2 ஹெக்டர், அரை நடுத்தரனா 2லேருந்து 4 ஹெக்டர், நடுத்தரனா 4லேருந்து 10 ஹெக்டர், பெரிய விவசாயிகள்னால் 10 ஹெக்டர்களுக்கும் மேலே, அதாவது 20 ஏக்கர்களுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க தான் பெரிய விவசாயின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ 40வது ஆப்ஷன் பி. ஸோ 45வது கேள்வியோட பொருளாதார கேள்விகள் முடிஞ்சது. ஸோ 46லேருந்து ஸோ யூனிட் 8 பார்க்கலாம். ஸோ 46. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த அமைப்பு? சென்னை மகாஜன சபை 1884 உருவாக்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் 1852 உருவாக்குனாங்க.
ஸோ தெளிவான தேசிய நோக்கங்களுடன் கேட்டால் சென்னை மகாஜன சபை தான். சரியா? ஸோ ஆரம்பகால அமைப்புன்னு கேட்டால் நம்ம சென்னை வாசிகள் சங்கத்தை சொல்லலாம். சரியா? ஸோ இந்த தேசிய காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லையா? 1885. ஸோ 46வது கேள்வி ஆப்ஷன் பி. ஸோ 47வது கேள்வி பாருங்கள். அரவிந்த் கோஷ் மற்றும் வி சுப்பிரமணியனார் பாண்டிச்சேரிக்கு வருகை புரிந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த ஆண்டு? 1910. சரியா? ஸோ 1908 திருநெல்வேலி கழகத்துக்கு அப்புறமா ஸோ கைது நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பாரதியார்லாம் போயிடுவார் பாண்டிச்சேரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பின்னர் அரவிந்த் கோஷும் சுப்பிரமணியரும் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. சரியா? ஸோ இவங்களுடைய வருகைக்கு பின்னர் தீவிர தேசியவாத நடவடிக்கைகள்லாம் நிகழ்வதற்கு காரணமாக இவர்கள் இருவரும் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ 47 ஆப்ஷன் சி. ஸோ 48வது கேள்வி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சென்னை மகாஜன சபை 1884 உருவாது. முதல் தலைவராக பி ரங்கைய நாயுடு உருவாகுவார். ஸோ செயலாளர் தான் அனந்தராசுலு. செயலாளராக யார் இருப்பா? அனந்தராசுலு செயலாளராக இருப்பார் சென்னை மகாஜன சபைக்கு. சரியா? ஸோ 48 ஆப்ஷன் டி. ஸோ 49வது கேள்வி பாருங்கள். வ.உ. சிதம்பரனார் சுதேச கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து பின்வரும் எந்த இரு பகுதியிடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ரெண்டுமே இங்கே கொழும்பு அல்லது தூத்துக்குடி அல்லது தூத்துக்குடி மற்றும் கொழும்புன்னு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. சரியா? ஸோ தூத்துக்குடி இருந்து கொழும்பு. சரியா? ஸோ முதல்ல இங்கே தான் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக ஓட்டி பார்த்துருப்பார். சரியா? ஸோ 49 தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு நோக்கி ஓட்டி பார்த்துருப்பார். 50வது கேள்வி. திருநெல்வேலி கலவரத்தின் இரட்டையர்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ திருநெல்வேலி கழகம் 1908 நிகழுது. சரியா? பிபின் சந்திரபால், தீவிர தேசியவாத மும்மூர்த்திகளில் ஒருவர் இல்லையா? ஸோ இவருடைய பேச்சின் காரணமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். ஸோ சிறையிலேருந்து வெளியே வருவார் மார்ச் 9, 1908. ஸோ ஒரு விடுதலையை கொண்டாடுறதுக்காக வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் கொண்டாட காவல்துறையிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அவங்க கொடுக்காததை மீறி செயல்படுறதால கலவரம் வெடிக்கும். வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய விளைவு மக்கள் கூட்டம் தன்னெழுச்சியாக வருது. ஸோ அதில் ஏற்பட்ட கலவரத்தில் துப்பாக்கி சூடும் நடக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் பின் விளைவாக கொண்டு தான் இருவரும் வ.உ.சி இரட்டை ஆயுள் தண்டனை, சுப்பிரமணிய சிவா 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இப்போ திருநெல்வேலி கலவரத்தின் இரட்டையர்கள் யார்? வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா. சரியா? ஸோ 50 ஆப்ஷன் பி. 51வது கேள்வி. கீழ்கண்டவர்களில் தமிழ் தினசரி தேசபக்தன் இதழுடன் தொடர்புடைய தமிழ் தேசியவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தேசபக்தன், ஸோ இதை நம்ம திருவிக்கா தான் 1917 ஆரம்பிக்கிறார். சரியா? திருவி கல்யாண சுந்தரனார் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ 1920 பிறகு அது வ.வே.சு. ஐயருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ தேசபக்தன் இதனுடன் தொடர்புடைய, சரியா, தொடர்புடையன்னு கொடுத்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ யார்? வ.வே.சு. ஐயர். சரியா? தமிழின் முதல் சிறுகதை யாருது தான்? குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிறது வ.வே.சு. ஐயருடைய ஒரு நூல் தான். சரியா? ஸோ 51 ஆப்ஷன் சி. 52. யாருடைய தூண்டுதலின் பேரில்
வஉசி திலகருடன் இணைந்து தீவிர தேசியவாதியாக மாறினார்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வஉசி வந்து யாருடைய தூண்டுதலின் பேரில் திலகருடன் இணைந்து தீவிர தேசியவாதியாக மாறினார்? சரியா? தூண்டுதல்னா யார்? ஒரு சரி அங்கே போய் அந்த ஸ்கூலில் படி, அந்த காலேஜில் படி, நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ திலகரோட இணைந்து பணியாற்றுன்னு சொன்னது யார்? சேலம் விஜயராகவாச்சாரியார். சரியா? ஸோ விஜயராகவாச்சாரி, வீரராகவாச்சாரின்னு 2 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ விஜயராகவாச்சாரியார் ஸோ தமிழக மிதவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். சரியா? ஸோ 1920 வருடாந்திர மாநாட்டு இந்தி தேசிய மாநாட்டிற்கு தலைமையேற்றவர். சரியா? ஸோ இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் வஉ சிதம்பரனார் திலகருடன் இணைந்து தீவிர தேசியவாதியாக மாறியிருப்பார். சரியா? ஸோ 52 ஆப்ஷன் டி. 53வது கேள்வி, சுதேசி இயக்கத்தின் மையப்புள்ளியாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சுதேசி இயக்கத்தின் மையப்புள்ளி. சரியா? ஸோ சுதேசம் எங்கேருந்து பிறக்குது? 1905 வங்கப்பேரணியிலிருந்து வருது இல்லையா? ஸோ அதில் தமிழ்நாட்டின் அறியப்பட்ட மாவட்டம் திருநெல்வேலி இல்லையா? ஸோ 53 ஆப்ஷன் பி. 54 ஸோ 54வது கேள்வி, சுதேசமித்ரன் என்ற தமிழ் தேசிய பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ 1891 ஜி சுப்பிரமணியர். சரியா? ஸோ த ஹிந்து பத்திரிகை 1878 தொடங்கியிருப்பார் இல்லையா? ஸோ அடுத்து 1891 சுதேசமித்ரன் என்ற தமிழ் தேசிய பத்திரிகை உருவாகுது. சரியா? ஸோ இது ரெண்டும் 1899 தினசரி பத்திரிகையாக மாற்றம் பெறும். சரியா? ஸோ 54 ஆப்ஷன் டி. சுதேசமித்ரன் என்ற தேசிய பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. ஸோ அடுத்து 55வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வஉ சிதம்பரனார் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் தான். சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டில் பிறந்தவர் தான். சுப்பிரமணிய பாரதி எட்டயபுரத்தில் பிறந்தவர் தான். ஸோ தவறான இணை கேட்டிருக்காங்க. தவறான இணை இணைங்க எதுவும் இல்லை. ஸோ 55 ஆப்ஷன் டி. ஸோ 56 தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டின் திலகர் யார்? வஉ சிதம்பரனார். வஉசியும் சுப்பிரமணியரும். சரியா? ஸோ வஉசியும் சுப்பிரமணியரும் திலகரின் தளபதிகள்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் யார்? திலகரின் தளபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 57வது கேள்வி பாருங்கள், பாரதியாரின் அரசியல் குருவாக கருதப்படுபவர் யார்? சரியா? பாரதியாரின் அரசியல் குரு திலகர், ஞானகுரு நிவேதிதா அம்மையார். சரியா? ஸோ அரசியல் குரு திலகர், ஞானகுரு நிவேதிதா அம்மையார். சரியா? பாரதியார் அன்போடு குருமணி என்று அழைக்கப்பட்டவர் நிவேதிதா அம்மையார். சரியா? 58வது கேள்வி பாருங்கள், கூற்று ஒயே தமிழ்நாட்டின் தீவிரவாதத்தின் தந்தை விஜயராகவாச்சாரின்னு கொடுத்துருக்காங்க. இவர் மிதவாதத்தின் தந்தைன்னு இப்போ தான் பார்த்தோம். சரியா? ஸோ ராஜாஜி விஜயராகவாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. சரியா? ஸோ ஏ தவறு, பி சரி. பி சரி, ஏ தவறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 58 ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் மிதவாதத்தின் தந்தை விஜயராகவாச்சாரி. சரியா? தீவிரவாதத்தின் தந்தை கிடையாது, மிதவாத. ஸோ விஜயராகவாச்சாரியிடம் பயிற்சி பெற்றவர் தான் ராஜாஜி.
59வது கேள்வி பாருங்கள். கூற்று 1. ஜி. சுப்பிரமணியம் மற்றும் அவரது நண்பர்கள் 1878இல் த ஹிந்து பத்திரிகையை தொடங்கினார்கள். சரியா? ஸோ கரெக்டு தான். ஸோ சுப்பிரமணியனோடு சேர்ந்து 4 பேர் இருப்பாங்க. ஸோ கூற்று 2. ஜி. சுப்பிரமணியம் 1891இல் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். சரிதான். கூற்று 3. சுதேசமித்திரன் 1892இல் நாளிதழாக மாறியதுன்னு கொடுத்துருக்காங்க. 1899 அப்போவே நம்ம பார்த்தோம் இல்லையா போன கொஸ்டின்லே. ஸோ தப்பாக இருக்கிறது கூற்று 3 தான் தப்பாக இருக்குது. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரியாக உள்ளது. சரியா? ஸோ அடுத்து 60வது கேள்வி போகலாமா? ஸோ 60வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தொடக்க கால அமைப்பு இல்லையா? ஸோ தென்னிந்தியாவில் காலத்தால் முற்பட்ட இவ்வமைப்பு 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வச்சது. சரியா? ஸோ 1853 பட்டய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி செய்யணுன்றதுக்காக இதை செஞ்சுருக்காங்க இல்லையா? ஸோ விவசாயிகளை சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளினால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சரியா? இது எல்லாமே சரிதான். சித்திரவதை ஆணையம் நிறுவப்படுவதற்கு முக்கியமான காரணம் சென்னை வாசிகள் சங்கம். சரியா? ஸோ இவங்க கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு வந்து மகாராணி நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரணும்னு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீதிபதிகள் வட்டார வழக்கு மொழி தெரிஞ்சவங்க தான் நீதிபதியாக நியமிக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சமய நிறுவனங்களுக்கு அரசின் பணம் மடைமாற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ வேளாண்மை ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறையெல்லாம் ஸோ விவசாயிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாமே அவங்க இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ 60 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ 61வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1927இல் இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. சரியா? சரிதான். ஸோ 1927 எங்கே நடந்தது? சென்னைன்னு குறிப்பிட்டாங்களா? ஸோ யார்? எம்என் அன்சாரி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கடைசியாக தமிழகத்தில் நடைபெற்ற மாநாடு இதுதான். ஸோ 1929 லாகூர் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ யார் தலைவர்? ஜவஹர்லால் நேரு. ஸோ இதோட விளைவு தான் ஜனவரி 26 ஸோ ராவி நதிக்கரையில் சுதந்திரம் அடைந்து விட்டோம் அறிவித்தாங்க. ஸோ அந்த நாளை மறக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நவம்பர் 26 அரசியலமைப்பு நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26 குடியரசு நாடாக முழுக்கிறது இந்தியா இல்லையா? ஸோ 61 ரெண்டுமே சரிதான். 1927 முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. 29 இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி 26 1930. சரியா? ராவி நதிக்கரையில் அறைந்து விட்டோம்னு பிரகடனமும் படுத்திருக்கும். சரியா? ஸோ 61 ஆப்ஷன் சி. ஸோ 62 தமிழ்நாட்டு தீவிரவாதிகளுடன், அதாவது தீவிர தேசியவாதிகள்னு அர்த்தம். சரியா? ஸோ தமிழ்நாட்டு தீவிர தேசியவாதிகளுடன் பொருத்தமற்ற நபர் யாருன்னு கேட்குறாங்க. வஉசி தீவிர தேசியவாதி, சுப்பிரமணிய சிவா தேசியவாதி, விஜயராகவாச்சாரியார். சரியா? ஸோ இவர் மிதவாதத்தின் தந்தைன்னு பார்த்தோம் இல்லையா? பாரதியாரும் தேசியவாதி தான். ஸோ ஆப்ஷன் பி விஜயராகாச்சாரி மட்டும் தீவிர தேசியவாதி அல்ல, அவர் ஓர் மிதவாதி. சரியா? 63வது கேள்வி, வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதால் பொதுமக்கள் நிகழ்த்தப்பட்ட கலகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா? ஸோ 1908 பிபின் சந்திரபாலருடைய விடுதலை,
ஸோ அதற்காக நடைபெற்ற ஊர்வலம். ஸோ வஉசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு பொதுமக்களால் நிகழ்த்தப்பட்ட கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ 63 ஆப்ஷன் பி. ஸோ 64 சரியா, தவறான இணை கேட்குறாங்க. தி ஹிந்து 1878. ஜி சுப்பிரமணியம் மற்றும் வீரராகவாச்சாரி. சரியா? ஸோ இதோ இருக்கார் பாருங்கள், இவர் வீரராகவாச்சாரி, அவர் விஜயராகவாச்சாரி. ஸோ வீரராகவாச்சாரி இந்த ஹிந்து பத்திரிகையோடையும் தொடர்புடையவர், சென்னை மகாஜன சபையுடனும் தொடர்புடையவர். சரியா? ஸோ தி ஹிந்து 1878 உருவான பத்திரிகை. ஜி சுப்பிரமணியரும் வீரராகவாச்சாரியும் உருவாக்கியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள். சரியா? மிதவாதிகள். சரியா? தமிழக மிதவாதிகளில் விஎஸ் சீனிவாசன் சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி. சரியா? இவங்க 2 பேரும் தமிழக மிதவாதிகள் தான். சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜ்லு லக்ஷ்மி நரசு மற்றும் சீனிவாசனார். இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாரத மாதா சங்கம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இந்த அமைப்பு எப்போ உருவாகுது? 1904. சரியா? ஸோ 64 ஆப்ஷன் டி. ஸோ 65வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டு சுதேச இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை நாளான எந்நாளினை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், 1908 மார்ச் 9. சரியா? ஸோ 65 ஆப்ஷன் சி. 66 பாருங்கள். தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் முக்கிய முன்னெடுப்பு நிகழ்வு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ முக்கிய முன்னெடுப்பு நிகழ்வுனா என்ன? சுதேச நீராவி கப்பல் கம்பெனி. சரியா? எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் காளியா அப்படின்ற 2 கப்பலை வாங்கி கப்பலோட்டிய தமிழரான வஉசி அவர்கள் ஓட்டியது தான். ஸோ ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. ஸோ எல்லாம் வளையல் சின்ன சின்ன பொருட்களை செய்யும் போது ஒரு பெரிய கப்பலையே வாங்கி ஸோ அதை ஓட்டி சுதேச கருத்தை மக்களின் மனதை வேரூன்ற செய்தவர் யார்? நம்ம சுதேசி வஉசி அவர்கள். சரியா? ஸோ 66 ஆப்ஷன் டி. ஸோ 67வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்டவற்றுள் சென்னை வாசிகள் சங்கம் தொடர்பான தவறான கூற்று கேட்குறாங்க. தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட குழு சென்னை வாசிகள் தான். இவ்வமைப்பு 1854 கொடுத்துருக்காங்க, 1852 இப்போ தான் பார்த்தோம். ஸோ இந்த அமைப்பின் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சினால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது, கரெக்டு தான். ஸோ தவறானது ஆப்ஷன் பி. 1852 கஜ்லு லக்ஷ்மி நரசு சீனிவாசன் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. 67 ஆப்ஷன் பி. சென்னை மகாஜன சபை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 68வது கேள்வி. ஸோ தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற அமைப்பு சென்னை மகாஜன சபை. இது 1884 மே 16 உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ முதல் தலைவர் அனந்தராசலு கொடுத்துருக்காங்க, செயலாளர் ரங்கையா கொடுத்துருக்காங்க. சரியா? இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். முதல் தலைவர் ரங்கையா நாயுடு, செயலாளர் அனந்தராஜலு. ஸோ 3 4 இங்கே தப்பாக இருக்குது. 68 ஆப்ஷன் டி. 3 4 தவறு. ஸோ 69வது கேள்வி பாருங்கள். 3வது காங்கிரஸ் மாநாட்டின் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க. சரியா? ஸோ இது சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மகீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. ஆமாம். ஐஎன்சியின் முதல் முஸ்லீம் தலைவராக பக்ருதீன் தியாவர்ஜி இம்மாநாட்டின் தலைமை தாங்கினார், கரெக்டு. இம்மாநாடு 1887 ஆண்டு நடைபெற்றது இல்லையா? 85 86 87 3வது மாநாடு இல்லையா? ஸோ கலந்து கொண்ட 607 பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள்.
சரியா? ஸோ அனைத்துமே இங்கே சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 69 ஆப்ஷன் ஏ. ஸோ 70வது கேள்வி பாருங்கள். எந்த புரட்சியாளர் தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கினார்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார் பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கியவர்? வாவேசு ஐயர். சரியா? ஸோ 70 ஆப்ஷன் பி, வாவேசு ஐயர். சரியா? ஸோ இதோட யூனிட் 8 முடியுது. ஸோ ஒரு 5 கேள்விகள் ஐஎன்எம்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட அந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். 71 நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 1818 ஃபார்சி இயக்கம். சரியா? ஸோ யாருது? ஹாஜி ஹரியத்துல்லா. சரியா? இவருடைய தான். சரியா? இவருடைய மகன்தான் யார்? டிடு மீர். சரியா? இவர் தான் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ 71 ஆப்ஷன் டி. 72வது கேள்வி. பெரும்புரட்சி குறித்த கூற்றை கவனி. இப்புரட்சி தொடங்கிய நாள் மார்ச் 29, 1957. சரியா? இப்புரட்சி கல்கத்தா அருகே பராக்பூரில் தொடங்கப்பட்டது. இப்புரட்சியில் ஈடுபட்ட முதல் இராணுவ வீரர் மங்கள் பாண்டே. இவர் தான் முக்கிய காரணம் இல்லையா? ஸோ இங்கே அனைத்தும் சரியாகத்தான் இருக்குது. 72 ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஸோ காங்கிரஸின் ஆரம்பகால கோரிக்கைகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? 1885 தொடங்கப்படுது இல்லையா? ஸோ 1884 தொடங்கப்பட்ட சென்னை மகாஜன சபை கூட இவங்களோட இணைஞ்சிட்ருக்கும் இல்லையா? ஸோ ஏ, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வு நடத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இங்கேயும் சரி இங்கிலாந்துலையும் சரி ஒரே நேரத்தில் தான் நடக்கணும். இராணுவ செலவுகளை குறைப்பது. சரியா? அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இராணுவத்துக்கு செலவு பண்ணுற தொகை மிக 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 பெருசு இல்லையா? ஸோ சி, மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது. சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சட்டப்பேரவையே அப்போ கிடையாது. ஸோ ஆளுநரை கொண்ட ஒரு குழு தான் இருந்திருக்கும், சட்ட மேலவை உறுப்பினர்களாக ஆனால் நம்மளை சேர்த்துருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் சட்ட மேலவை உறுப்பினர் உருவாக்குவது, சட்டப்பேரவைன்றது கிடையாது. ஸோ 73 ஆப்ஷன் டி. ஸோ 74வது கேள்வி. வங்கப் பிரிவினையை எதிர்த்து அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், சுதேசியை ஊக்குவித்தல் எனும் நோக்கத்துடன் 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ஸோ வங்கப் பிரிவினை எதிர்த்து அந்நிய பொருட்கள் புறக்கணித்தல், சுதேசத்தை ஊக்குவித்தல் எனும் நோக்கத்தோட 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. சுதேசமித்திரன் இந்தியா போன்ற இதழ்கள் சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்தது. இரண்டுமே சரிதான். 1891 சுதேசமித்திரன், இந்தியா 1904. இந்தியா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இந்தியா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 75வது கேள்வி. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. வங்கப் பிரிவினை 1905 அக்டோபர் 16 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? ஸோ நடைமுறை எப்போ தான் படுத்துகிறாங்க? அக்டோபர் 16 தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்துக்கள் முஸ்லீம்களிடையே பிளவை உருவாக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை அடக்க வங்கப் பிரிவினை வகுக்கப்பட்டது. சரியா? ஸோ வங்கத்தை பிரித்ததே எதுக்கு தான்? முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான பிளவை உருவாக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை அடக்குவதற்காக தான் இந்த பிளானே பண்ணார். யார்? கர்சன். சரியா? ஸோ 3, வங்கப் பிரிவினையை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனா பங்களா என்ற பாடலை இயற்றினார் இல்லையா? ஸோ அந்த பாடல் தான் பின்னாளில் பங்களாதேஷின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியா? ஸோ இங்கே எல்லா கூற்றும்
சரியாக தான் இருக்குது. சரியா? ஸோ 75 அனைத்தும் சரி. ஸோ 75 கேள்விகள் பொது அறிவிலிருந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.